निरादर करें मरियम का। மரியாள் ஒரு மதிப்பிற்குரிய ஒரு பெண். और मरियम एक आदरणीय स्त्री थी। நீங்க ஒரு எலியாவுக்கோ மோசேக்கோ தாவீதுக்கோ எப்படி மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கணத்திற்குரிய ஒரு பாத்திரம் மரியாள். और जैसे आप मूसा को या अब्राहम या किसी और को आप इतना आदर देते हैं, वैसे ही मरियम भी आदर के योग्य थी। அவங்க என்ன செஞ்சாங்க? उन्होंने क्या किया? யாருன்னா இப்ப கன்னியா இருக்கிறவங்க வந்து ஒரு குழந்தை பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு விருப்பப்படுவீங்களா கணவன் இல்லாம? और क्या जो भी कुंवारी है यहाँ पर आप इसके लिए तैयार होंगे कि आपको एक बच्चा पैदा हो? ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியாம கர்ப்பம் ஆகிறதுக்கு யாருங்க ரெடியா இருப்பா? और बिना अपने पति को जाने क्या कोई भी गर्भवती होने के लिए तैयार होगी? மரியாள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். और मरियम ने अपने आप को तैयार किया। மரியாளுடைய சாக்ரிஃபைஸ் இருக்கு பாருங்க. और उसका बलिदान था वहाँ पर அது मरियम का। மிகவும் உன்னதமான உயர்ந்த ஒரு சாக்ரிஃபைஸ். और वह बहुत ही एक बड़ा बलिदान था जो उसने किया था। மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு और मरियम ने यीशु मसीह को इस संसार में लाने के ஒரு लिए தியாகத்தை செய்தார்கள். और उन्होंने एक बलिदान दिया है। அந்த தியாகம் என்ன தியாகம்? और वह कौन सा बलिदान था? நான் பிரெக்னன்ட் ஆகிறேன். कि मुझे गर्भवती होना है। இப்போ ஏற்கனவே அருசா நடந்துருச்சு. யோசேப்போட அருசா நடந்துருச்சு. और यूसुफ के साथ उसका अरुसा हो चुका था। இப்போ இந்த விஷயம் கணவனுக்கு தெரிஞ்சா யோசேப்புக்கு தெரிஞ்சா என்னை ஏற்றுக்கொள்வாரா? और अगर इस विषय को यूसुफ ने जाना तो क्या वो मुझे स्वीकार करेगा? இந்த கேள்வி அந்த பொண்ணுக்கு இருந்திருக்குமா இருந்திருக்காது? क्या ये सवाल उसके मन में आया होगा या नहीं? அவங்களுக்கு தெரியாதுங்க. யோசேப்புக்கு தேவதூதர் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா பத்தி மரியாளுக்கு தெரியாது. और वो नहीं जानती कि देवदूत आकर यूसुफ के साथ बात करेगा। இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொல்லி குடும்பத்துக்கு தெரிஞ்சா குடும்பத்துல எவ்வளவு பெரிய அசிங்கம் அவமானம். और परिवार में कितनी बेइज्जती होगी उसकी जब ये बात बाहर आएगी। அந்த அவமானத்தை தாங்குவதற்கு ரெடின்னு சொல்லி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்ட ஒரு தாய் மரியாள். और इस अपमान को स्वीकार करने के लिए तैयार होने वाली माता थी वह। அவங்க தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு சரின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி அவங்க கன்சீவ் और ஆயிட்டாங்க. अपने आप को तैयार करके वो गर्भवती होने के लिए स्वीकार किया उसने। இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது எது? और आज इस यीशु मसीह को इस संसार में कौन सी बात लेकर आई है? மரியாளின் தியாகம் இயேசு கிறிஸ்துவை உள்ளே இந்த உலகத்துக்கு கொண்டு और வந்தது. मरियम का जो बलिदान था वो यीशु मसीह को इस संसार में लेकर आया। ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கிறோமே. और हर साल जो हम क्रिसमस मनाते हैं என்ன தியாகம் பண்றோம் நம்ம? और हम कौन सा बलिदान देते हैं? இயேசு கிறிஸ்துவை அடுத்தவர்கள் உள்ளத்துக்கு கொண்டு செல்வதற்கு என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? और दूसरों को यीशु मसीह को दूसरे के हृदय में लाने के लिए कौन सा बलिदान हम நம்ம करते हैं? ஸ்டார் கட்டுறதும் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதும் நம்ம புது ட்ரெஸ் வாங்குறதும் நம்ம ஸ்வீட் கொடுக்கறதும் இதையே வருஷம் வருஷம் கட்டிட்டு இருக்கிறோம். और हर साल हम क्रिसमस ट्री लगाते हैं, मनाते हैं बहुत खुशी के साथ, लेकिन और क्या करते हैं हम? இயேசு கிறிஸ்து இன்னொரு உள்ளத்திலே பிறப்பதற்கு और यीशु मसीह के एक दूसरे के हृदय में जन्म लेने के लिए உங்களுடைய தியாகம் என்ன? और तुम्हारा बलिदान आज क्या है? இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க நீங்க. और आज आप सोच कर देखें। யோசேப்பு எப்படியாப்பட்ட மனுஷன்? और यूसुफ कैसा मनुष्य था? ஜென்டில்மேன்ங்க அவரு. बहुत ही एक अच्छा मनुष्य। தனக்கு நிச்சயம் ஆயிருக்க பொண்ணு அருசா ஆயிருக்கிற பொண்ணு और जिस लड़की के साथ उसकी मंगनी हो चुकी थी கேள்விப்படுகிறார் அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. और वह सुनता है कि वो गर्भवती हो चुकी है। எவ்வளவு இரிட்டேட் ஆகும் தெரியுமா? और कितना क्रोध आया होगा उसे। ஒரு நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்திரீ இன்னொருத்தரை லவ் பண்ணி அவ பிரெக்னன்ட்டா இருக்கறான்னா எப்படி அவர் ஏத்திருப்பாரு? और अगर हम किसी के साथ मंगनी हुई उसकी किसी और के साथ रिश्ता तो कितना गुस्सा आएगा हमको। எவ்வளவு மைண்ட் டென்ஷன் ஆகும் और தெரியுமா? कितना टेंशन हुआ होगा उसको। மைண்ட் அப்படியே படபடன்னு இருக்கும். और उसका मन कितना ही विचलित हुआ होगा। எப்படியாச்சும் और தெரியலையே. ये कैसा हुआ ये बात? யார் கூட போனான்னு தெரியலையே. और पता नहीं किसके साथ गई है ये। அப்படி இருந்தாலும் और वैसा होने पर भी யோசேப்பு ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று சிந்திக்கிறார். और यूसुफ ने सोचा कि वह गुप्त रूप से उसे तलाक दे देगा। நான் காட்டி கொடுக்க மாட்டேன். मैं उसे नहीं बाहर दिखाऊंगा। அப்பொழுது தேவதூதர் சொல்லுகிறார்கள், और तब देवदूत ने आकर उसे कहा, உன் மனைவியை தள்ளிவிட விட்டுறாத. और तुम अपनी पत्नी को छोड़ मत देना। அவங்க பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி और ஆயிருக்காங்க. वह पवित्र आत्मा की ओर से वह गर्भवती हुई है। ஒரு புருஷனால ஏத்துக்க முடியுமா? क्या एक पति ये स्वीकार कर सकता है? பிரெக்னன்ட்டா இருக்கிற பொண்ண ஒரு புருஷனால ஏத்துக்க முடியுமா? और क्या वो एक गर्भवती स्त्री को अपनी पत्नी के रूप में ले सकता है? யோசேப்பின் விட்டு கொடுக்கும் தன்மை, और जो यूसुफ को जो बलिदान देने वाला स्वभाव யோசேப்பின் தியாகம் और उसका जो बलिदान था இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது. और उसके बलिदान ने यीशु मसीह को इस संसार में लाने में मदद की। என்ன விட்டு கொடுத்திருக்கோம் நம்ம? और हमने क्या छोड़ा है आज இதுவரை संसार में? இயேசு கிறிஸ்து இந்த அடுத்தவங்களுக்கு உலகத்துக்கு கொண்டு செல்வதற்கு நாம் என்ன விட்டு கொடுத்திருக்கிறோம்? और दूसरों
दूसरों के मन में यीशु मसीह के आने के लिए हमने कौन सा बलिदान किया है आज तक? நமக்கு ஈகோ குறைஞ்சிருக்கா? क्या हमारा घमंड कम हुआ है? ஆண்டவர் சொல்ற ஒரு சின்ன வார்த்தையை பொறுத்துக்க முடியுதா? क्या दूसरों की एक बात भी हमसे सहन होती है? பரவாயில்லைன்னு சொல்ல முடியுதா? क्या हमसे कह सकते हैं कि कोई बात नहीं, कोई परवाह नहीं? பொறுமை இருக்கிறதா? क्या हमारे अंदर धीरज है? நம்மட்ட என்ன தியாகம், என்ன விட்டு கொடுக்கிற மனப்பான்மை और இருக்கு? हमें कौन सा बलिदान हम जीवन में करते हैं देने के लिए? இந்த கிறிஸ்மஸ் நீங்கள் சிந்தித்து பார்க்க और வேண்டும். आज इस समय इस क्रिसमस में आपको जरूर सोचना है इस बात को। வருடாந்திர கிறிஸ்மஸ் கொண்டாடினா பத்தாதுங்க. और हर साल सिर्फ मनाने से काफी नहीं, இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துங்கள். और तुम्हें यीशु मसीह को इस संसार के साथ तुम्हें मिलाना है। तुम्हें கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ईश्वर के नाम की महिमा हो। யோசேப்பு சுயநலம் பிடிச்சவர் இல்லைங்க. और यूसुफ एक मनुष्य जो सिर्फ अपने आप के बारे में नहीं सोचा। அந்த கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் இந்த உலகத்துக்கு வருவதற்காக நான் பிரெக்னன்ட்டான ஒரு பொண்ணை ஏத்துக்கறேனா ஏத்துக்க ரெடினா. और वह तैयार था कि यीशु मसीह के आने के लिए संसार में उस बलिदान के लिए तैयार हुआ। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ईश्वर के नाम की महिमा हो। இந்த கிறிஸ்மஸ் इस क्रिसमस को உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். और तुम्हारे अंदर एक फर्क आना जरूरी है, வழக்கம் போல இருக்க கூடாது. और ऐसे ही साधारण रूप से नहीं உங்கள் होगा। வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை तुम्हारे நீங்கள் செய்ய வேண்டும். जीवन में जरूर एक अलग बात आपको करनी है, உங்கள் மூலமாக ஒருத்தர் இருதயத்தில் நான் இயேசு கிறிஸ்து பிறக்க और வேண்டும். तुम्हारे द्वारा कम से कम एक मनुष्य के हृदय में यीशु मसीह को जन्म लेना है। வான சாஸ்திரிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்கிறார்கள். और शास्त्रियों ने आकर बालक को प्रणाम किया மூன்று காரியங்களை கொண்டு வருகிறார். और 3 बातों को लेकर आए। அது என்ன? वह क्या है? மத்தேயு 2ஆம் அதிகாரம் मत्ती का 2 अध्याय 11ஆம் வசனத்திலே அது और சொல்லப்பட்டிருக்கிறது. उसके 11वें पद में लिखा है। மத்தேயு 2 मत्ती का 2 अध्याय 11ஆம் வசனம் उसका 11वां पद। வாசிங்க. On coming to the house, they saw the child with his mother Mary, and they bowed down and worshipped him. Then they opened their treasures and presented him with gifts of gold, frankincense, and myrrh. அவர்கள் கொண்டு வந்த மூன்று காரியங்கள் और 3 जो वो भेंट लेकर आए, பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம். सोना, लाबान और गंधरस। வெள்ளைப்போளம் और ओके गंधरस, गंधरस लेकर आए। வெள்ளைப்போளம் और लोबान लेकर आए, வெள்ளைப்போளத்தை ஒருவர் கொண்டு வந்திருக்கிறார். और एक शास्त्री वो लेकर आया। இந்த வெள்ளைப்போளம் எதை குறிக்கிறது? और ये लोबान का अर्थ क्या है? இது ஒரு கசப்பை குறிக்கிறது. और ये एक कड़वाहट से प्रकट है ये, அந்த வெள்ளைப்போளம் ரொம்ப கசப்பா இருக்கு. और ये लोबान बहुत ही कड़वा होता है। இது எதை குறிக்கிறது? और ये किसको प्रकट करता है? இயேசு கிறிஸ்துவின் தீர்க்கதரிசன ஊழியத்தை குறிக்கிறது. और ये यीशु मसीह की जो भविष्यवाणी की सेवकाई थी उससे प्रकट करती है। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது जब यीशु मसीह संसार में थे ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். और वह एक भविष्यद्वक्ता के रूप में थे, அவரை பார்ப்பவர்கள் அவரை தீர்க்கதரிசி என்று சொன்னார். और जिन्होंने भी उन्हें देखा वो कहा कि ये एक नबी है। மத்தேயு 21ஆம் அதிகாரம் मत्ती का 21वां अध्याय 10-11ஆம் வசனம். उसका 10 और 11। மத்தேயு 21:10-11. When Jesus entered Jerusalem, the whole city was stirred and asked, "Who is this?" The crowd answered, "This is Jesus, the prophet from Nazareth in Galilee." இவர் இயேசு, இவர் நாசரேத் கலிலேயில் இவர் தீர்க்கதரிசி. और लोगों ने कहा कि ये गलील के नासरत के भविष्यद्वक्ता यीशु हैं। இப்ப தீர்க்கதரிசின்னு உங்களுக்கு நினைக்கும் போது और जब आप भविष्यद्वक्ता कहते हैं உங்க மனசுல என்ன வருது? आपके मन में क्या आता है? எப்படியாப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி உங்களால கற்பனை பண்ண முடியும்? और आप अपनी कल्पना में कैसे भविष्यद्वक्ता मानते हैं? ஒருவேளை சிலர் இப்படி யோசிக்கலாம், और शायद कुछ ऐसा सोचते நான் हैं, அவர்கிட்ட போனா எனக்கு அதை என்ன சொல்லுவாரா? और अगर मैं उनके पास जाऊं तो क्या मुझे कुछ बताएगा, எனக்கு என்ன சொல்லுவாரு मुझे क्या कहेंगे, அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். और ऐसे शायद सोचेंगे हम। அந்த மாதிரி தீர்க்கதரிசி முந்தியெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லல. और भविष्यद्वक्ता ने उस समय ऐसे भविष्यवाणियां नहीं दी। ஒரு தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு வராருனாவே और अगर एक भविष्यद्वक्ता एक जगह को आते हैं மக்கள் எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா, और लोग सब क्या सोचते हैं, காரியம் எல்லாம் நலமா இருக்கிறதா, क्या सब कुछ ठीक है, எல்லாமே ஓகேவா क्या सब कुछ भला है, அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சு கேட்பாங்க. और सब लोग भयभीत होकर इस बात को पूछते हैं। கர்த்தருடைய வார்த்தையை என்ன கொண்டு வந்திருக்கார்? और ईश्वर के वचन आप क्या लेकर आए எல்லா हमारे लिए? இதயத்திலும் ஒரு
பயம் வரும், और सबके हृदय में एक भय छा जाता है எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் வரும். और सब में एक कंपकपाहट होती है। தேவன் கோபமா இருக்கிறாரா? और क्या ईश्वर बहुत ही क्रोध में है? நம்ம மேல ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர क्या हम போகிறாரா पर न्याय करने वाले हैं परमेश्वर? என்று ஒரு யோசனை வரும். और ऐसी एक सोच आती है उनके मन में। அப்படிதான் தீர்க்கதரிசி இருந்தாங்க. और वैसे ही भविष्यद्वक्ता उस समय होते थे। இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார், और आज से तुम्हें आशीष करेंगे, நீ கீழாகாமல் மேலாவாய். आप नीचे नहीं ऊपर हो जाएंगे। இதே மாதிரி உங்க பார்க்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற தீர்க்கதரிசி இல்ல. और ऐसे भविष्यद्वक्ता नहीं जो सिर्फ आपको अच्छी अच्छी बातें ही बताते கர்த்தருடைய हैं। வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பயத்துடன் நடுக்கத்துடன் மக்கள் கேட்டார்கள். और उस समय लोगों ने भय के साथ ईश्वर के वचन का इंतजार किया। அப்ப அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து और ऐसे एक भविष्यद्वक्ता यीशु मसीह थे। அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார், பரிசேயர் சதுசேயரை பார்த்து சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. और उन्होंने जब फरीसी और सदूसी को देखा तो कहा कि तुम वैसे ही कब्र हो जो धोए गए हो, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. और तुम पर जो सफेदी के साथ धोए गए हो, வெளியே ஒரு மாதிரி இருந்துட்டு உள்ள ஒரு மாதிரி இருக்கிறீங்க. और तुम बाहर एक तरह के हो अंदर दूसरी तरह के। எல்லாரும் டைரக்டா கண்டம் பண்ணார். और सीधा उन्हें दोषित ठहराया பாவியை நேசித்தார், और उन्हें பாவியை और நேசித்தார். उन्होंने पापियों से प्रेम किया। மாய்மாலக்காரரை நேராக கண்டித்தார். और धोखेबाजों को उन्होंने सीधा ही उनके मुंह पर बताया उन्हें। மெசேஜ் கசப்பா தாங்க இருந்தது. और शायद उनके वचन बहुत ही कठोर थे। 30வது ஆண்டு ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து और 30 जब उनकी आयु थी तब वो सेवकाई में आए। 3.5 ஆண்டுகள் அவர் தீர்க்கதரிசியாய் ஊழியம் செய்தார். और 3.5 वर्ष उन्होंने एक सेवकाई की भविष्यद्वक्ता के रूप இந்த में। தீர்க்கதரிசி குறித்து தோராவில் எங்க और சொல்லப்பட்டிருக்கிறது? इस भविष्यद्वक्ता के बारे में तोरा में क्या लिखा गया है? உபாகமத்தின் புத்தகம் व्यवस्था विवरण 18ஆம் அதிகாரம் 18वां अध्याय 15ஆம் வசனம். उसका 15वां पद पढ़ेंगे। உபாகமம் 18:15. व्यवस्था विवरण का 18 का 15। The Lord your God will raise up from you a prophet like me from among you, from your fellow Israelites. You must listen to him. இவர் தோராவிலே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. और ये एक ऐसे नबी जिनका जिक्र तोरा में किया गया है। இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இந்த இடத்துல எழும்புவார் என்று ஏற்கனவே முன்னுரைத்த ஒரு தீர்க்கதரிசி. और ये एक नबी जिसके बारे में पहले से लिखा गया है कि ऐसा एक नबी उत्पन्न होगा। இப்ப தீர்க்கதரிசி திடீர்னு அப்பியர் ஆயிடுவாங்க. और आजकल तो अचानक भविष्यद्वक्ता आ जाते हैं। நேத்து வரலாம் அவர் யாருன்னு தெரியாது. और कल तक वो क्या थे कोई नहीं जानता। 2 மாசம் ஒரு கோர்ஸ் முடிச்சு திடீர்னு பார்த்தா தீர்க்கதரிசின்னு வர. और 2 महीने कोर्स खत्म करके अचानक भविष्यद्वक्ता बन जाते हैं। இப்ப சிலர்லாம் வந்து தீர்க்கதரிசி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. और कुछ लोग हर एक को भविष्यवाणी देते हैं। இப்ப एक्चुअली முந்திலாம் வந்து தீர்க்கதரிசி வந்து சொல்லுவாங்க, நான் கர்த்தர் ஒண்ணு சொல்லனா ஒண்ணு சொல்லன்னு சொல்லிடுவாங்க. और पहले के भविष्यद्वक्ता अगर ईश्वर ने कुछ नहीं कहा तो वो सीधा वही बता देते हैं। இப்பெல்லாம் வந்துட்டாங்கன்ற பேருக்கு ஏதோ ஒரு தீர்க்கதரிசி சொல்லி அமிச்சிட்டே இருக்காங்க ஆளுங்க. और आजकल तो अगर कोई आता है तो कुछ ना कुछ भविष्यवाणी देने के लिए कुछ कह देते हैं। இவர் எப்படியாப்பட்ட தீர்க்கதரிசி? और ये कैसे भविष्यद्वक्ता थे? திடீரென்று முளைத்த ஒரு தீர்க்கதரிசி அல்ல. और अचानक उत्पन्न हुए भविष्यद्वक्ता नहीं। தோராவிலே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. और तोरा में जिनके बारे में पहले से लिखा गया है। லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் और लूका की पुस्तक 7वां अध्याय 16ஆம் வசனம். उसका 16वां पद। லூக்கா 7:16. लूका की पुस्तक 7वां अध्याय उसका 16। They were all filled with awe and praised God. A great prophet has appeared among us, they said. God has come to help his people. ஒரு கிரேட் ப்ராஃபட் வந்திருக்கிறார். हमारे बीच में एक बड़ा भविष्यद्वक्ता उठा है। சந்தேகத்துக்கே இடம் இல்லைங்க. और कोई संदेह की बात இப்பலாம் नहीं। தீர்க்கதரிசனம் கொடுத்தனா பாதி கன்ஃபியூஷன் நமக்கு வந்துருது மைண்ட். और आजकल तो भविष्यवाणी सुन के हमारे मन में असमंज होता है। இப்படி சொன்னாரே இது என்னவா இருக்குமோ? और ऐसे कहा उन्होंने इसका मतलब क्या இந்த है? மாதிரி குழப்பங்கள் நமக்கு வந்தது. और हमारे लिए ऐसे असमंज हो जाते இங்க மக்கள் हैं। என்ன சொல்றாங்க? यहाँ पर लोग क्या कहते हैं? கிரேட் ப்ராஃபட் என்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காரு பாரு. और एक बड़ा भविष्यद्वक्ता उठा है यहाँ पर। அப்படி ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து. और ऐसे एक भविष्यद्वक्ता थे यीशु मसीह। லூக்கா 24ஆம் அதிகாரம் और लूका का 24वां अध्याय 19ஆம் வசனம். उसका 19वां पद। What things he asked about Jesus of Nazareth, they replied. He was a prophet, powerful in words and deeds before God and all the people. பவர்ஃபுல் இன் அகைன் படிங்க. About Jesus of Nazareth, they replied. He was a prophet, powerful in word and deed. வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லவராயிருந்தார். काम और वचन में सामर्थी भविष्यद्वक्ता। நல்லா புரிஞ்சுக்கணும். तुम्हें ठीक से समझना है। வார்த்தையில மட்டும்
மட்டும் இல்ல, सिर्फ वचन में नहीं, சிலர்லாம் பேசுறது ரொம்ப ஈஸிங்க. और कुछ लोग बातों में बहुत अच्छे होते हैं। அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்றதா நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். दूसरों के लिए प्रचार करना बहुत ही आसान, வார்த்தையிலும் वचन में செய்கையிலும் और काम में, சொல்றது செய்யணும். और जो कहते हैं उसे करना। வாழ்க்கை அதுபடி இருக்கணும். हमारा जीवन ऐसा होना வாழ்க்கை चाहिए, வித்தியாசமா இருக்க கூடாது. जीवन अलग से नहीं होना அப்ப चाहिए। சொன்னதை செய்தவர், செய்ததை சொன்னவர், இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து. और ऐसे भविष्यद्वक्ता जिन्होंने वही किया जो कहा और वही कहा जो किया उन्होंने। யோவான் 6ஆம் அதிகாரம் यूना का 6वां अध्याय 14ஆம் வசனம். उसका 14 पढ़ेंगे। After the people saw the sign Jesus performed, they began to say, "Surely this is the prophet who is to come into the world." இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் मत्ती का 21वां अध्याय 46ஆம் வசனம். उसका 46 पढ़ेंगे। They looked for a way to arrest him, but they were afraid of the crowd because the people held that he was a prophet. அப்ப என்ன மாதிரி எத்தனை வாட்டி அவர் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. और कितनी बार लिखा गया कि वो एक भविष्यद्वक्ता थे और भविष्यद्वक्ता थे, அவர் பரலோகத்தை குறித்து சொன்னார். और उन्होंने स्वर्ग के बारे में कहा, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். और कहा कि जिन्होंने मुझे देखा पिता को देखने के समान है, பிதாவை குறித்து சொன்னார். और पिता के बारे में कहा, அவருடைய முடிவு எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து சொன்னார். और ये भी कहा कि उनका अंत कैसे आने वाला है। இப்படி எல்லா காரியங்களையும் தெளிவாய் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. और ऐसा एक भविष्यद्वक्ता जिसने सब बातों को बहुत ही साफ कहा। उन्होंने கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ईश्वर के नाम की महिमा हो। முதலாவது காணிக்கை और जो पहली भेंट दी उन्होंने वह थी लोबान, கசப்பு, बहुत ही कड़वा கசப்பான செய்தி. और ऐसी एक कठोर वचन जो बताए उन्होंने, அந்த செய்தியை கொண்டு வந்தார் और இயேசு கிறிஸ்து. उस वचन को लेकर आए यीशु मसीह। பூமியிலே இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம், और ये सेवकाई जो यीशु मसीह ने इस धरती पर की, தீர்க்கதரிசன ஊழியம். वह थी भविष्यद्वक्ता की सेवकाई। கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ईश्वर के नाम की महिमा हो। இரண்டாவது, दूसरा, அடுத்த காணிக்கை அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது और जो दूसरी भेंट उनको दी गई தூபவர்க்கம். वह थी गंधरस, தூபவர்க்கம், वह थी गंधरस। தூபவர்க்கம் எதை குறிக்கிறது? और ये गंधरस किसको प्रकट करती है? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு और जब उनको दफनाया गया, மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். और तीसरे दिन पुनरुत्थान हुआ उनका, பிதாவை நோக்கி பார்த்தார். और पिता को देखा उन्होंने, பிதாவை சென்றடைந்தார். और वहां पर जाकर उनके पास गए। எதோடு சென்றடைந்தார்? और किसके साथ गए वहां पर? தன்னுடைய இரத்தத்தோடு சென்றடைந்தார். अपने लहू को हाथ में लिए वो गए हैं वहां पर। அந்த நேரத்திலே அவருடைய